கருங்கல் தூணு இங்கே இருந்திருக்கு. அதில் கோடு 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 கூட கல்வெட்டு இருக்கு. அது தொல்லியல் நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணத்தில் அவங்க நேரடியாக படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருப்பு இங்கே தடவி பேப்பரை வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணத்தில் இது தாங்கிற முடிவுக்கு அவங்க வந்ததையும் பிறகு இதே வாசகம் தஞ்சாவூரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ராஜராஜன் புகழ் அழியாது, கடைசி வரலும் வாழும். இப்போ கோயிலாக கட்டுறதா சொல்லிருக்காங்க அறநிலையத்துறைக்காரங்க. இதை கோயில் ஆக்கிடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கல்வெட்டில் வெட்டிடுறாங்க. இந்த கல்வெட்டு அழியாது. இந்த உலகமே அழிஞ்சு வந்தாலும் ராஜராஜனுடைய புகழ் அழியாது. கருங்கல் தூண்டுகளில் 2வது உலகம் வந்தாலும் ராஜராஜன் புகழ் அழியாது. சார் இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு இருந்தோம்ப்பா. எப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடியுமா, இவ்வளோ அழகாக சிற்பங்கள் செய்ய முடியுமான்னு இன்னும் ஒரு மணி நேரத்தில் மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு குறுகியதுன்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது இந்த சமாதி. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இங்கே இந்த ஒரு துறவு நிலையை ஏற்பட்டு இங்கே அவரோட சமாதி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல கடவுளை நம்புறீங்களான்னு கேள்வி. கடவுளை நம்புறீங்கன்னா இந்த சொல்ல போகிற கதைகளை நம்பித்தான் ஆகணும். சிவபெருமானை நம்புகிறோம். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம ராஜராஜ சோழனுடைய படைப்பு என்பது இந்த உலகத்திற்கு ஒரு மாமன்னனா, நல்ல மனிதனா, நல்ல குடும்பஸ்தனா வாழணுங்கிற படைப்பை உருவாக்கி இருக்காரு. எல்லாத்தையும் விட தனக்கு ஒரு பெரிய பெருவுடையார் கோயிலை உலகமே போற்றக்கூடிய, வியந்து போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு கோயிலை கட்டும் நோக்கத்திற்காக இவர் படைக்கப்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்க்கை முடிந்து, அரச வாழ்க்கை முடிந்து, ஆன்மீக வாழ்க்கை முடிந்து, எல்லாம் மனசில் நிறைவு அடைந்த மனிதர்கள் மனதை ரொம்ப லகுவாக்கிக்குவாங்க. அந்த அரண்மனை, அந்த ஆபரணங்கள், எதுவுமே வேண்டாம், அந்த ஆணவம், அந்த புகழ், இதெல்லாம் வேண்டான்ட்டு சாதாரணமாக நடந்து போவாங்க. இப்போ இவருடைய பையன் ராஜேந்திர சோழன், அவரும் ஒரு பெரிய அரண்மனையை, ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டு பண்ணவர். அவர் சமாதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு பக்கத்தில் பிரம்மதேசம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே அவருடைய சமாதி இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இது போல சாதாரணமாக தான் இருக்கு. பெரும்பாலான இது போன்ற பயணம் தாங்க வாழும் போதே கங்கை கொண்ட சோழபுரம், இந்த பெரிய கோயில் போன்ற உலகமே வியக்கத்தக்க கட்டுற ஒரு கோயில்கள்லாம் கட்டுறாங்க. பட் அவங்களோட கடைசி கால வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அது ஒரு விதி மாதிரி இருக்கு. இப்போ இவங்க முன்னோர், இவங்க தாத்தா முப்பாட்டன் இருக்கான ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் தான் சிவபெருமான் கோயிலை காவிரி கரையின் ஓரமாக ஃபுல்லாக கட்டினது. ஆனால் அவன் சமாதி எங்கே தெரியுமா இருக்கு? காளகஸ்தியில் இருக்கு. ஒரு சமாதி நிலை அவன் இருக்கிற இடமே தெரியல. நீ சொன்னாதான் தெரியும் இதுதான் ஆதித்ய சோழனுடைய சமாதி, இதுதான் ராஜராஜ சோழன் தெரியும். இது என்னன்னா, நீ கடவுளை நம்பினீங்கன்னா இதை நம்பித்தான் ஆகணும்.